Hello everyone. இந்த செஷன்ல நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்க போறோம்னா டேப் கலரை எப்படி சேஞ்ச் பண்ணணுங்கிறது. ஸோ ஜென்ரலா டேப் கலர் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுவோம்னா ஒரு ஷீட்டை செலக்ட் பண்ணிட்டு நம்ம டேப் கலர்ல போய் நம்ம ஒரு கலரை சூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த வே. இப்போ இல்லை இன்னொரு ஷீட்டை சூஸ் பண்ணிட்டு நம்மளுடைய ஹோம் டேப்ல ஃபார்மேட்ல டேப் கலர் அதுல போய் நம்ம ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அனதர் ஒன் வே. இல்ல நம்ம ஒரு 3 ஷீட்டை சேஞ்ச் பண்ணணும்னா ஒரு ஷீட்டை சூஸ் பண்ணிட்டு ஸோ ஷிஃப்ட் கீ அமுக்கிட்டு ஷீட் என்ன செலக்ட் பண்ணிட்டோம்னா ஸோ இந்த 3 ஷீட்டுமே சூஸ் பண்ணியாச்சு. இப்போ ரைட் கிளிக் பண்ணி டேப் கலர்ல போய் நம்ம ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூஸ் பண்ணிட்டோம்னா இப்போ 3 ஷீட்டுமே சேம் கலரா சூஸ் பண்ணிக்கும். ஸோ இப்படித்தான் நம்ம ஜென்ரலா நம்ம டேப் கலரை சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ இன்கேஸ் நம்ம கிட்ட நிறைய ஷீட் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 ஷீட் இருக்குன்னா நம்ம போய் ஒவ்வொரு ஷீட்டையும் இப்படி போய் சூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு அல்டிமேட்டா நம்மளுடைய டைம் நிறைய லாஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இப்போ நம்ம எக்ஸலுக்கு சொல்ல போறோம் என்னுடைய 10 ஷீட்டை டிஃப்ரெண்ட் கலரா சூஸ் பண்ணுங்கன்ட்டு. நான் இப்போ போய் நான் ஒரே கிளிக் பண்ண போறேன். ஸோ வெரி சிம்பிள். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாமே இங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கரெக்டா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஒரே ஒரு கிளிக் தான் பண்ணும். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாமே ஈச் டேப் வந்துருச்சு. ஸோ இது எப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிக்க போறோம். இது ஒரு வெரி வெரி சிம்பிளான ஒரு சின்ன ஒரு 4 வரி ப்ரோக்ராம் நம்ம எக்ஸலுக்கு சொல்லணும். சொல்லிட்டோம்னா அந்த எக்ஸல் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எப்படிங்கிறத நமக்கு ஈஸியா பண்ணி கொடுத்துரும். ஸோ இது இப்போ அதான் நம்ம லேர்ன் பண்ணிக்க போறோம். வாங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த ஷீட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். சேவ். ஸோ இப்போ நான் ஒரு சின்ன இது இப்போ நம்ம ஒர்க் பண்ண போறது அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இப்போ நம்ம டேப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 10 டேப் ஆட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் நம்ம எழுத போறோம். ஒரு சின்ன ப்ரோக்ராம் தான், ரொம்ப எல்லாம் கிடையாது. ஒரு வெரி 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 ஸ்மால் ப்ரோக்ராம் நம்ம இப்போ எழுத போறோம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு டெவலப்பர் டேப், விசுவல் பேசிக். இங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மாடியூல் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இன்சர்ட்ல மாடியூல். ஸோ இங்க தான் நம்ம எக்ஸலுக்கு சொல்ல போறோம் என்ன பண்ணணும், எக்ஸல் நமக்கு என்ன பண்ணணுங்கிறத நம்ம சொல்ல போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எனிவே ஒரு மாடியூல நம்ம எழுதுறப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சப்ஜெக்ட் கொடுக்கணும். என்ன சப்ஜெக்ட்? ஸோ சேஞ்ச் கலர்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சப்ஜெக்ட். ஓகே. ஸோ ஸோ கொடுத்தாச்சு. எப்பயுமே ஒரு ப்ரோக்ராம் எழுதுறப்போ நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். வேரியபிள் டிக்ளேர் பண்றப்போ dim. ஸோ ws இது நம்மளுடைய வேரியபிள் as worksheets. ஓகே. ஸோ ws as worksheet அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இண்டெக்ஸ் கலர் நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்க இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ லாங். ஏன்னா இண்டெக்ஸ் கலருங்கிறது n நம்பர் ஆஃப் கலர்ஸ். அதாவது நம்ம எக்ஸல் பாத்தீங்கன்னா நம்மளால நியர்லி 16 lakhs கலர்ஸ் நம்மளால பண்ண முடியும். 16 lakhs. உங்களுக்கு நம்புறது கஷ்டமா இருக்கும். ஆனா 16 lakhs கலர்ஸ் நம்மளால எக்ஸல்ல கலரிங் பண்ண முடியும். ஸோ அதான் உண்மை. அது எப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ இண்டெக்ஸ் கலர் இப்போ நம்ம ஒரு 50,000 வச்சுக்கலாம். நம்ம அதுக்கு மேல நம்ம பண்ண போறது இல்லை. ஸோ 50,000. ஓகே. ஸோ இப்போதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபார் ஈச் worksheet in worksheets at. ஸோ இது ஃபார் ஈச்ங்கிற நமக்கு ஒரு லூப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ws அதாவது நம்ம இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருந்தோம் இல்லையா, டாட் டேப் டாட்
color equal to so index color அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஸோ வெரி சிம்பிள். இப்போ என்ன பண்ண போறோம்னா index color equal to index color plus 50,000. So next sheet. அவ்வளவுதான் நம்மளுடைய கோடிங். ஸோ வெரி சிம்பிள். ஸோ நமக்கு இண்டெக்ஸ் கலருங்கிறது வந்து எப்படிங்கிறத இப்போ நான் சொல்றேன், எப்படி வந்து எக்ஸல் வந்து எடுத்துக்குதுங்கிறத. ஸோ இண்டெக்ஸ் நம்மளுடைய கலர் வந்து பாத்தீங்கன்னா more colors customs. So இந்த ரெட் கிரீன் ப்ளூ இதுதான் வந்து கலர்ஸ்க்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3 கலரை வச்சு தான் வந்து நம்ம வந்து எல்லா கலர்ஸுமே வந்து ஜென்ரேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இதை வந்து 0 0 0. ஸோ இது வந்து பிளாக், இது வந்து பிளாக் கலர். ஸோ நெக்ஸ்ட் colors customs. So in case 0 1 0. So இது வந்து அடுத்த கலர். So in case 1. So இது அடுத்த கலர். So for example 10 100. So இது நெக்ஸ்ட் கலர். So இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நம்பருக்குமே வந்து ஒரு சின்ன சின்ன டிஃபரன்ஸ்ல தான், அதாவது ரெட் கிரீன் ப்ளூவோட டிஃபரன்ஸ்ல தான் வந்து நமக்கு வந்து கலர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸோ ரெட் ரெட் கிரீன் ப்ளூ. ஸோ 255 255 255. So sorry. So these much of colors வந்து நம்ம வந்து எக்ஸல்ல வந்து நம்மளால வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இப்படித்தான் வந்து கலர் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதான் வந்து நம்மளுடைய கலர் ஜென்ரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற மெத்தட்ஸ். சரி, ஓகே. ஸோ இது ஜஸ்ட் உங்களுடைய ஓவர்வியூக்காக, ஏன் வந்து நம்ம வந்து 50,000 போட்டோங்கிறதுக்காக. ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுதாங்கிறத செக் பண்ண போறோம். செக் பண்ண போறப்போ என்ன பண்றோம்னா ஸோ control function F8. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய சப்ஜெக்டை சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்க வந்து என்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறத நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட். ஸோ everything is changed. கரெக்ட், everything is changed. எல்லா டேப்மே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ், எல்லாத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் அ வெரி சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து இது நமக்கு ஒரு டைம் சேவிங். நம்மளோட லைஃப்ல வந்து சின்ன சின்ன டைம் சேவிங். இது எல்லாமே நான் வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் தான். சின்ன ப்ரோக்ராம் எழுதி வச்சுக்கிட்டோம்னா, இல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, டக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதி நம்ம வந்து இன்கேஸ் சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 50 ஷீட் 100 ஷீட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.